ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 5வது மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பொழுதிலே இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முதல் 17வது சுற்றாக இயேசு எப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் நாம் மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு இந்த நாளை துவங்குவதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை மட்டும் நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஏன் சோர்வுகள், பயம், அவிசுவாசம், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, உடைந்து போன நொறுக்கப்பட்ட இருதயம், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அநேக நேரம் நம்ம மறந்து விடுகிறோம். இந்த 17வது சுற்றினுடைய முதல் காலை பொழுதில் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினா, நம்மோடு பேசுகிற, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்பா, நீ எதுக்கு நிச்சயதா சோதர கலங்குதா, பாதை தவறுகிறாய், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது, நான் செய்வேன். ஏன் அப்படின்னா 16ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் பாதை மாறினான். இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள், நன்மைகள் கிடைப்பதற்கு தாமதமானபடியினாலே நீங்கள் கடந்த நாட்களிலே இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் போது கூட நீங்கள் பாதை மாறி இருக்கலாம். அந்த பாதையை விட்டு கரெக்டான பாதைக்கு வாங்க, ஆண்டவருடைய பாதைக்கு வாங்க. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கிட்ட இல்லாத வல்லமைகளே இல்லை. சகல வல்லமை கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதான் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அதிகாரம் உள்ளவர். விஷயந்தான் அங்கே வாசிக்கிறோம். சர்வ வல்லமை, வல்லமை மட்டும் கிடையாது, சகல வல்லமை. நான் நினச்ச என்ன வேணாலும் செய்வியா. ஸ்தோத்திரம். உன்னுடைய பலம் இல்லாமல் போயிருக்கலாம். சாராளுடைய கர்ப்பம், ஸ்தோத்திரம், அது தன்னுடைய தன்மையை இழந்திருக்கலாம். ஆனால் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன்னையும் பலப்படுத்துவேன், சாராளுடைய கர்ப்பத்தையும் நான் நினைச்சுவேன், உயிர்ப்பிப்பேன். அது செத்து போனதாக இருக்கலாம், ஆனால் நான் வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவா. எந்த வயதிலும் நான் அற்புதம் செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எனக்கு முன்னாடி உத்தமனாக இருங்கிறார். நீ பாதம் மாறாத. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தாமதமான அப்படின்னால ஆண்டவர் மறந்துட்டாருன்னு நீங்கள் நினச்சிட்டு கிடையாது. மறக்கவே மாட்டார். சொன்னதை செய்கிற தேவன் அவர். சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடவே என்ன செய்ய மாட்டார். அதை தான் ஈசாக்கிட்டையும் சொன்னார், யாக்கோபுட்டையும் சொன்னார். சோத்திரம், நீ ஒன்றும் பயப்படாது, நான் அவன் கூட இருக்கப்பா, பஞ்சகால தேசமாக இரு அப்படின்னாரு. ஈசாக்கு கேராரில் இருந்தால் அங்கேயே நிலத்தை உழுதான், தண்ணீர் பாய்ச்சினான், விதைத்தான். பஞ்ச தேசத்தில் சுரக்கும் நீருற்ற தேவன் கட்டளையிட்டார். 100 மடங்கு விளைச்சல். அந்த ஊர் பெலிஸ்திய ராஜாவே என்ன செய்தான், அசந்து போனான். அவனே இவன்ட்ட என்ன செய்தான், ஒப்புரவானா, சமாதானமான, உடன்படிக்கை பண்ண. காரணம் என்ன அப்படின்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபித்தான். யாக்கோபு அப்பா அம்மா விரட்டி விட்டாங்க. அவன் பயந்து போய் தனியாக ஓடுதான். அவன்கிட்ட சொன்னான், ஒன்றும் பயப்பட, நான் உன் கூட வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை தேசத்துக்கு கொண்டு வந்து விடுத வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னா. அதை அவன் நம்பினான், விசுவாசித்தான். கர்த்தர் அவன் என்ன செய்தார், அற்புதமாய். மாமா 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் 10 முறையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். காரணம், அவன் மாமாவுக்கு வல்லமை இருந்தது, ஆனால் யாக்கோவின் தேவனுக்கு சர்வ வல்லமை இருந்தது. அல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். எந்த காரியத்தையும் நமக்கு அவர் என்ன செய்வார், நிச்சயம் செய்வார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருக்கு. நல்ல பிதாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த 17ஆம் சுற்றுடைய முதல் நாளிலே உண்மை வெளிப்படுத்துகிற அப்படின்னாலே நாங்கள் விசுவாசித்து ஓடி உம்முடைய வல்லமையினால் நன்மைகளை பெற்று அனுபவிக்க நீ உதவி செய்ய போகிற அப்படின்னாலே இயேசு நிமித்த ஜெபம் நல்ல பிதா. காட் பிளஸ் யூ. நாளைக்காக அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆம்.